சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 61வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 61வது பாடல் அற்புதமான ஒரு பாடல். ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் பாலொளியாம் மத்தனே கூடல் மதுராபுரி உமையாள் அத்தனே ஆலவாயா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. பெருமான் சொரூப இலக்கணம் தடத்த இலக்கணம் அப்படின்னு பெருமானுக்கு 2 சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா தடத்த இலக்கணம் அப்படிங்கிறது தான் நம்ம உயிர்களால் உணரக்கூடியது. சொரூப இலக்கணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளால் உணர முடியாது. அதாவது பெருமான் நம்மளுடைய கற்பனைக்கு, நம்மளுடைய சொல்லுக்கு, நம்மளுடைய மனத்திற்கு நம்ம எதை வேணாலும் நம்ம இன்னைக்கு சொல்லுவோமா எல்லாத்தையும் தாண்டினது. அப்போ அது ஒரு உயிரால் உணர முடியாது. நம்மளுடைய பக்குவ நிலை அவ்வளவுதான். அப்போ சொரூப சிவனாக இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமான் இறங்கி வர்றாரு. ஏன் அப்படின்னா உயிர்களுக்கு அந்த பக்குவ நிலையை கொடுத்து அந்த ஒரு நிலைப்பாட்டை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இருக்கிற சிவம் கீழே இறங்குறாரு. நாம் யோசிச்சு பாருங்க, சகதியில் கிடக்கிற ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் சகதியில் இறங்கி காப்பாற்றுவோமான்னா மாட்டோம். ஆனால் பெருமான் இறங்குறாரு. சொரூப நிலையில் இருந்து தடத்த நிலைக்கு இறங்குறாரு. ஏன் அப்படின்னா நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணம் தான் அதற்கு காரணம். சரி, இறங்கி வர்றாரு இல்லையா? அப்போ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா அருவமாக வருகின்றார். அருவம்னு சொல்லும் போதும் நிறைய உயிர்களுடைய பக்குவ நிலை அங்கே இல்லாததுனால உணர முடியாது. காற்றாக இருக்கின்றான் அப்படின்னு சொன்னால் நம்மளால் உணர முடியுமா? ஆகாயமாக இருக்கின்றான் அப்படின்னு சொன்னால் உணர முடியுமான்னா முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சிதம்பரம் போனோன்னா ஆகாயம் அப்படின்றத ஒரு நிலையை குறிக்கிறதுக்காக அங்கே வில்வத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த வில்வத்தை பாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அது ஒன்றும் இல்லை, வெற்றி இடம் அப்படின்னாக்க நிறைய உயிர்களால் பார்க்க முடியாது. அந்த வில்வ இலையை தொங்குறதை பார்த்த உடனே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றோம். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ யோசித்து பார்த்தா அருவமாக பெருமான் வந்தால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியலை. அப்போ என்ன பண்ணுறாரு? உருவமாக வருகின்றார். அதுதான் இலிங்க திருமேனியாக அற்புதமான ஒரு வடிவம். ஏன்னு யோசிச்சு பாருங்களேன், 3 வடிவம் சொல்கிறோம் இல்லையா? உருவம், அருவம், உருவம் என்று 3 சொல்லுவோம். இதில் உருவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாவனை செய்ய முடியாது. என்ன உருவத்தை நம்ம பார்க்குறோமோ அதுதான். இப்போ சோமஸ்கந்தராக பார்த்தோன்னா அவ்வளவுதான், இல்லை ரிஷபாரூடராக பார்த்தோன்னா அவ்வளவுதான், உமையொரு பாகராக பார்த்தோன்னா அவ்வளவுதான். அப்போ வடிவம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அங்கே பாவனை கிடையாது. ஆனால் கிரியை செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், பாடல்கள் படிக்கலாம். அப்போ பூசை செய்ய முடியும். அதே நேரத்தில் அலங்காரங்கள் கிரியை செய்ய முடியும். ஆனால் பாவனை செய்ய முடியாது. அருவமாக இருந்தால் பாவனை செய்யலாம். நம்மளுக்கு என்ன உருவம் வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எந்த மாதிரி நம்ம பெருமானை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதில் பார்த்துக்க முடியும். ஆனால் கிரியை செய்ய முடியுமான்னா முடியாது. ஆனால் அதே நேரம் ஆராதனை செய்யலாம், பூசை செய்யலாம், பூசை செய்ய முடியும், பாவனை செய்ய முடியும். ஆனால் கிரியை செய்ய முடியாது. எங்கே போய் அபிஷேகம் பண்ணுவோம், எங்கே போய் அலங்காரம் பண்ணுவோம், பண்ண முடியாது. ஆனால் இலிங்கம்னு எடுத்துட்டோன்னா 3மே ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு இடம். பாவனையும் நாம் பண்ணிக்கலாம், ஆணாக பெண்ணாக பண்ணிக்கலாம், முயசை வச்சு பார்த்துக்கலாம். இல்லைன்னா சில இடங்களில் பார்க்குறோம் இல்லையா, அலங்காரங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதுக்கு நாம் பாவனையில் பார்க்க முடியும். அதே நேரம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியும் நாம் செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். அதே நேரம் பூசையும் செய்ய முடியும், பாராயணங்களும் பண்ண முடியுது இல்லையா? அப்போ உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சில விஷயங்களை நாம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால உருவம் தாங்கி வருகின்றார். பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாக இந்த உருவத்தை, அந்த உருவ திருமேனிக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பார் நம்ம சேக்கிழார் பெருமான். இந்த இடத்துல கண்டிப்பாக நாம் நினைவில் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அந்த அழகான அதாவது உருவமும் இல்லை அருவமும் இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அது சொன்னோன்னா நம்ம வேற புறச்சமயமாக மாறிடும். அப்போ இது அப்படியும் சொல்லக்கூடாது. எப்படி நாம் பார்க்கணுங்கிறத சேக்கிழார் பெருமான் வாயால் தான் நம்ம அந்த பாடல்கள் மூலமாக தான் நம்ம உணர முடியும். இதில் பாருங்கள் எவ்வளவு
அழகாக நம்மளுக்கு இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார்னா, ஆலம் தரித்தலிங்கம். பெருமான் வந்து விஷத்தை தன்னிடம் அலங்காரமாக, தரித்தல்னா என்ன, அலங்காரம் செய்வது, அலங்காரமாக வைத்திருக்கின்றாரா. எதை? விஷத்தை. அந்த விஷம் எது அப்படின்னாக்க நம்மளுடைய ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடத்தை பெருமான் தனக்கு அலங்கார பொருளாக வைத்திருக்கின்றாராம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய் சொக்கலிங்கம். திரு ஆலவாய் என்று சொல்லப்படுகின்ற மதுரையம்பதியில் பெருமான் சொக்கலிங்க பெருமானாக, சொக்க வைக்கக்கூடிய இலிங்கமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, மூலமாய் எங்கும் முளைத்த லிங்கம். இந்த உலகத்தில் நாம் எதை எடுத்தாலும், அதாவது இன்றைக்கி வந்து நாம் சொல்கிறோம் இல்லையா, சாதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா பேட்ரின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அந்த பேட்டரியை எடுத்திங்கன்னா அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலிங்க வடிவத்தில் தான் இருக்கும். உலகத்தில் எங்கெல்லாம் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க தெரியுமா, எங்கெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான சக்தியாக இருந்தாலும் சரி, அது அழிக்கக்கூடிய சக்தியாக இருந்தால் ஏதோ ஒரு சக்தியை வந்து ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னா அது எப்போவுமே இலிங்க வடிவத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். மலையும் இலிங்க வடிவத்தில் தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நாம் போய் தியானம் பண்ணணும் அப்படின்னாக்க மலைக்கு போய் மலையில் ஒரு குகையில் போய் உட்காருவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் எல்லா எனர்ஜியும் ஒன்றா வரும், அந்த இயக்க சக்திகள் எல்லாம் ஒன்றா வரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இங்கே பாருங்கள், மூலமாய் எங்கும் முளைத்த லிங்கம். மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய சிவபெருமான், சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் உலக இயக்கங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத வந்து நிறைய புராண செய்திகள் மூலமாகவும் அறிவியல் பூர்வமாகவுமே நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி பாருங்க, பாலொளியாம் மத்தனை திருநீற்றை தன் திருமேனி முழுவதுமாக பூசிக்கொண்டு பால் ஒளி அந்த நிறத்தில் இருக்கிறாராம் சிவபெருமான். அந்த ஒளி வந்து எப்படி இருக்கான், பிரகாசமா பாலனைய திருமேனியாக இருக்கக்கூடிய சிவபெருமான். இவர் யார் அப்படின்னா மீனாட்சி அம்மையோடைய கணவராக அங்கே இருக்கின்றார். ஏன்னா மதுரையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அம்மைக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேட்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் வந்து சிதம்பரமா மதுரையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டவர், இன்னொரு இடத்துல அம்மையை வைத்து அதாவது தன் உமையொரு பாகனாக இருந்து அங்கே வந்து ஆட்சி நடத்தி கொண்டு வருகின்றார். அந்த குறிப்பை தான் நம்ம இங்கே பார்க்க முடிகின்றது. ஆலவாயா என்று சொல்லி அற்புதமாக ஒரு சிறந்த ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த 61வது பாடலை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.